ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நிஃப்டி வந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு. ஸோ கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு மார்க்கெட் என்னெல்லாம் பண்ணுச்சு, நல்லா வந்து இறங்குற மாதிரி காமிச்சாங்க. ஸோ கரெக்டாக பைவட் பாயிண்டில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ கரெக்டாக வந்து சென்டர் பைவட்டில் வந்து மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் எடுத்துச்சு. ரிவர்ஸ் எடுத்துகிட்டு ஆர் ஒன் வரைக்கும் வந்துச்சு. ஸோ இந்த ரிவர்ஸ் எடுக்கிற இந்த டைமில் பார்த்திங்கன்னா நான் ஒரு என்ட்ரி போட்டேன். ஸோ ஆர்1ல் ப்ராஃபிட் புக் பண்ணியாச்சு. அண்ட் தென் அதுக்கப்புறமா வந்து திரும்ப மார்க்கெட் வந்து ஆர்1க்கு கீழே க்ளோஸ் பண்ணுற வரைக்கும் புட்டுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் கிடையாது. ஆனால் ஆர்1க்கு மேலே போகிறப்போ ப்ரீவியஸ் டே ஹையை டச் பண்ணோம், இல்லைனா மந்த்து ஹைக்கு போகும், வீக் ஹைக்கு போகும், ஏதோ ஒரு ஹைக்கு மார்க்கெட் போகும் அப்படின்றது தான் நிறைய பேரோட எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. ஸோ மார்க்கெட் வந்து எல்லாருமே வந்து புல் சைட்லேயே ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. பட் மார்க்கெட்டுக்கு வந்து ஏதோ ஒரு கண்டிப்பாக இறங்கணுன்ற ஒரு கட்டாயம் இருந்ததுனால ஏறவும் முடியாமல் இறங்கவும் முடியாமல் ஒரு கன்சல்டேஷன் பீரியடில் வந்து ரொம்ப நேரமாக வந்து மாட்டிக்கிட்டு இருந்தது. ஸோ கண்டிப்பாக இந்த கன்சல்டேஷன் பீரியடில் நிறைய பேர் வந்து இன்றைக்கி ட்ராப் ஆகிருப்பாங்க. ஆனால் ட்ராப் ஆனவங்க வந்து ட்ராப் ஆனாலும் பரவாயில்லன்னு விடாமுயற்சியாக இருந்திருந்தாங்க அப்படின்னா அதுக்கப்புறமா இந்த புட்டில் வந்து நல்ல ஒரு ஜாக்பாட் எடுத்திருப்பாங்க. மோஸ்ட்லி கன்சல்டேஷன் வர சொல்ல நீங்கள் ஒரு ஹை அண்ட் லோவை மார்க் பண்ணிவிட்டு சைலண்ட்டாக விட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு ப்ராஃபிட் வந்து மேக் பண்ண முடியும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆஸ் யூஷுவல் என்னுடைய லிமிட் வந்து 3K ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ இன்றைக்கி நம்பர் ஆஃப் ரேட்ஸும் ரொம்ப கம்மி தான். ஸோ இன்றைக்கி ப்ரோக்கரேஜ் பார்த்திங்க அப்படின்னா 230 தான் ப்ரோக்கரேஜு. ஸோ அண்ட் தென் வந்து நம்ம ரெசல்யூஷன் படி ஸ்டாக்கில் வந்து இன்றைக்கி ரெண்டு ஸ்டாக் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணியாச்சு. ஆக்சுவலி 1500 ப்ராஃபிட் வந்தோடனே நான் க்ளோஸ் பண்ணிட்டேன் இந்த கன்சல்டேஷனுக்கு பிஃபோரே. ஸோ அதனால் வந்து அந்த ப்ராஃபிட்டுக்கு அப்போ 2 ஸ்டாக் வாங்கிட்டு அப்படியே விட்டுட்டேன். ஆனால் அதுக்கப்புறமா வந்து ஒரு 2:30 மணிக்கு தானே அந்த ஃபாலிங் இருந்துச்சு. ஸோ அந்த டைமில் அகெயின் ஒரு 1500 புக் பண்ணிவிட்டு அதோட அதையும் விட்டுட்டேன். ஸோ அதனால் நான் திரும்ப வந்து ஸ்டாக்கில் வந்து இன்றைக்கி அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணிக்கல. ஸோ நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்களும் வந்து குட்டி ப்ராஃபிட் புக் பண்ணிங்கன்னா ஏதாச்சும் ஒரு ஸ்டாக்கில் வந்து கண்ணுக்கு தெரியாமல் 1, 2ன்னு வாங்கி போட்டுக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.